Hello students, have a delightful morning to all. I am very glad to meet you in this session. In our previous sessions we complete one unit. Today we are going to learn second unit. Second unit today we learn prose. Our prose topic is The Wind on Haunted Hill. அதாவது the topic, what is the meaning of the topic na haunted hill அப்படிங்கிறது ஒரு பேய் அந்த மாதிரி அனாமிசிய சக்திகளை நம்ம haunted hill அப்படி சொல்லுவோம். அப்போ இந்த wind the haunted hill what is the relationship இந்த ஸ்டோரியில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். Before going to listen we should listen the warm up activity. Here they give picture கொடுத்துருக்காங்க. Find the hidden words in the picture. One has been done for you. இந்த பிக்சரை நம்ம நல்லா லிசன் பண்ணினோம்னா இதில் என்ன பண்ணலாம், ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து மறைஞ்சிருக்கு. அது நம்ம நல்லா அந்த பிக்சர் அந்த பிளேஸ்லாம் பார்த்தா நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வேர்டு இங்கே கொடுத்துருக்காங்க, கேட். அது மாதிரி இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. நம்ம நல்லா பார்க்குறப்ப we can find out. You find out and write the words here. In a second they have given solve this riddles அப்படின்னா விடுகதைன்னு அர்த்தம். First one, I have a face but no eyes, hands but no arms. You find out what is that. I sit in a corner while traveling around the world. I go up when rain comes down. I have a head and a tail but no body. இப்போ இதெல்லாம் riddles விடுகதை மாதிரி. You need to find out the answer. Okay, today before going to lesson, here they give 2 questions. First நம்ம என்ன பண்ணோம்னா இதில் while we listen the lesson, please students, while you listen the video you should take your textbook and listen. அப்படி நீ லிசன் பண்ணுறப்ப அதில் வாட் ஆர் த வேர்ட்ஸ் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் விண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சு யூ ஷுட் அண்டர்லைன். அதே மாதிரி ஃப்ரேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரேஸ் அப்படின்னா நத்திங், எ குரூப் ஆஃப் வேர்டு தான் நாம் என்னென்னு சொல்லணும்னா ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவேன். இந்த ஃப்ரேஸ் என்ன பண்ணாதுன்னா இட் டசன்ட் கிவ் அ கம்ப்ளீட் மீனிங். இப்போ ஒரு சென்டென்ஸ் எப்போ நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும் அப்படின்னா சப்ஜெக்டிவ் ப்ரிடிகேட் அந்த மாதிரி இருந்தால் நம்ம அது சென்டென்ஸும் சொல்லுவோம், அது கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். இது வந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்டாக இருக்கலாம், அது வந்து ஒரு நவுனாக இருக்கலாம், ஒரு அட்ஜெக்டிவாக இருக்கலாம், ஒரு அட்வர்பாக இருக்கலாம். சரியா, அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி நீ லேர்ன் பண்ணுறதை இங்கே என்ன பண்ணணும்னா அண்டர்லைன் பண்ணணும். அதே மாதிரி பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா while you listen the lesson, இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத what are the characters in the first section அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி you should write it in the write it here. Okay, now let us go to the lesson. Ooh, cried the wind as it swept down from the Himalayan snows. It hurried over the hills and passes and hummed and moaned in the tall pines and deodars. சரி, இந்த லெசன் வந்து நம்ம பார்க்குற போகிற ஹில் வந்து எதனா ஹிமாலயன் ஹில்ஸ். அந்த ஹிமாலயன் ஹில்ஸில் அப்போ வந்து ரொம்ப பயங்கரமான காற்று இருக்குது. அப்படி தான் ஊன்னு சவுண்ட் எழுப்புது. அது அப்படியே ஹிமாலயன் மேலே போய் ஹிமாலயன் நல்லா பனி படர்ந்துருக்குது, அங்கெல்லாம் அந்த காற்று போயிட்டு வருது. இட் ஹரிட் ஓவர் த ஹில்ஸ், ரொம்ப ஃபாஸ்ட்டாக அங்கே இருக்கிற மரம் செடி மலை மேலையெல்லாம் அது பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகிறப்ப அது மரம் செடி மேலே மோதுறப்ப இட் மேக் த சவுண்ட் ஹம்டு மவுண்ட் இன் த டால் பைன்ஸ். அங்கே இருக்கிற டால் பைன் ட்ரீஸ் டியோடஸ் எல்லாம் இந்த ஹிமாலயன் இதுலாம் இருக்குது. டியோடருங்கிறது தேவதாருன்னு நம்ம தமிழ் சொல்லுவோம். அந்த மரமெல்லாம் இருக்குது. அப்போ அதில் எல்லாம் மோதி அது என்ன பண்ணுது, இட் மேக்ஸ் அ சவுண்டு. மவுண்ட் அப்படின்னா என்னென்னா மேக் எ லாங் லோ சவுண்டு. காத்தால உஸ் அப்படிங்கிற பெரிய சவுண்ட் எழுப்பும். ஆனால் அது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கொஞ்சம் லோவாக இருக்குது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மவுண்ட் சொல்கிறோம். Okay, on Haunted Hill there was a little to stop the wind, only a few stunned trees and bushes and the ruins of what had once been a small settlement. On Haunted Hill, இதில் வந்து haunted அப்படின்னா possessed. இங்கே வந்து இந்த மீனிங் வந்து possess அப்படின்னு உடமையாக வைக்கிறது. Hill there was a little to stop the wind, only a few stunnedனா அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிற ட்ரீஸ்
bushes இது மாதிரிலாம் இந்த காற்று படுறது. அண்ட் த ரூயின்ஸ், அப்போ ரூயின்ஸ் அப்படின்னா என்னென்னா அழிஞ்சு போன, ruins of what had once been a small settlements. before that இங்கே என்ன இருந்திருக்குது, ஒரு ஸ்மால் செட்டில்மெண்ட் அப்படின்னா மக்கள் வந்து அந்த இடத்துல வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி மக்கள் வாழ்ந்து அவங்க இப்போ இல்லாமல் போனால் அங்கே என்ன இருக்குது, பழைய வீடுகள் எல்லாம் இடிஞ்சிருக்கு. அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த காற்று பூந்து சவுண்ட் எழுப்புது. On the slopes of the next hill there was a small village. People kept large stones on their tin roof to prevent them from blowing away. There was nearly always a wind in these spots. Even on sunny days, doors and windows rattled, chimneys choked, clouds blew away. எஸ், இப்போ இந்த மலையிலலாம் வாழறவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தே யூஸ் டெம்ப்ரவரி செட்டில்மெண்ட்ஸ் ஆர் ஹவுசஸ். ஏன்னா நம்ம வந்து மலை மேலே வந்து நம்ம போய் ரொம்ப ஸ்ட்ராங்கான பில்டிங் எடுத்துகிட்டு போய் அதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கட்டுறதுல நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வீடுகளை வந்து நம்ம ஒரு சில டைம் வந்து நிலச்சரிவு அந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அங்கே வந்து பீப்புள்ஸ் they use temporary settlements, the tin houses, அந்த மாதிரி சிம்பிளான ரூஃப் போடுறத மாதிரி வீடுகளில் தான் இருப்பாங்க. அப்போ இந்த மலையில் இன்னொரு பகுதியில் இருக்கிற ஒரு வில்லேஜில் வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து டின் யூஸ் பண்ணி, அதாவது தகரை யூஸ் பண்ணி கூரை வெஞ்சிருக்காங்க. அது காற்று அடிக்காமல் இருக்கிறதுக்காக அது மேலே பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. There was nearly always a wind in these spots, even on sunny days. இப்போ மலைப்பகுதியில் இருந்தோம்னாவே மோஸ்ட்லி அங்கே எப்படி இருக்குன்னா விண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏன்னா மரங்களெல்லாம் இருக்கிறப்ப. அப்போ சன்னி டேஸ்லேயும் இருக்குது. அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் வர்றப்போ டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ரேட்டில்டுனா ஒன்றோட ஒன்று மோதி சவுண்ட் எழுப்புறது. சிம்னிஸ் சோக்குடுனா ஒரு சில டைம் சிம்னிங்கிறது இந்த அடுப்பு அதெல்லாம் இதாகும். கிளாத்ஸ் ப்ளூ அவே, நம்ம வெளியில் துணி காய போட்டிருந்தோம்னா காற்று வந்தால் என்ன ஆகும், பறக்கும். சரியா? அப்போ அந்த மாதிரி பறந்துட்டுருக்குது. அப்போ இட் டிஸ்கிரைப்ஸ் ஹெவி விண்ட் அடிச்சிட்ருக்குது அப்படிங்கிறத இது டிஸ்கிரைப் பண்ணுறது. 3 children stood beside a low stone wall, spreading cloths out to dry. On each garment they placed a rock. Even then the cloths fluttered like flags and pennants. The 3 children என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெரிய ஒரு வாளுக்கு முன்னாடி நின்று அங்கே துணியெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வச்சு காய வைக்கிறதுக்காக பண்ணிட்டுருக்குறாங்க. அப்போ ஆன் ஈச் கார்பன் தே பிளேஸ்ட் ஏ ராக், அந்த ராக் மேலே இந்த துணியெல்லாம் காய்ப்பு வந்து இருக்குது. ஈவன் தென் த கிளாத்ஸ் ஃப்ளூட்டட் லைக் ஃப்ளாக்ஸ் அண்ட் பெனன்ஸ், அந்த துணி காய் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த துணி எப்படி இருக்குது பறக்குதுன்னா ஃப்ளூட்டட், இந்த கொடி பறக்கிற மாதிரி நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாக்லாம் பறக்கிற மாதிரி அந்த கிளாத் வந்து மழைக்கு பறந்துட்டுருக்குது. உஷா டார்க் ஹேர் அண்ட் ரோஸ் cheeked struggled with her grandfather's long loose shirt. She was 11 or 12. Her younger brother Suresh was doing his best to hold down a bed sheet while Binya, a slightly older girl, Usha's friend and neighbor, was handling them the cloths one at a time. But now here they introduce the first character Usha. இதிலே 3 கேரக்டர் கொடுத்துட்டாங்க, உஷா, சுரேஷ், பின்யா. உஷாங்கிறது வந்து நல்லா டார்க் ஹேரு, நல்லா ரோஸ் கலர் இருக்கிற அந்த கேர்ள் வந்து அந்த துணி அந்த காற்றுல துணி காய போடாமல் ஸ்ட்ரகிள்னா போராடுறது. அந்த லூஸ் ஷர்ட்ஸ் நல்லா பெரிய ஷர்ட்டாக இருக்கிறது காய போடுறதுக்கு பார்க்குறோம். she was 11 or 12 years old. சரி, இதில் வந்து what was the age of Usha? Usha's age was 11 or 12, ஒரு 11 இல்லைன்னா 12 இருக்கும். her younger brother name, Usha's younger brother name was Suresh, doing her best to hold down a bedsheet. இது எல்லாருமே 3 பேர் அதில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் காய போடுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்போ பின்யா a slightly older girl, Usha's friend,
இதில் வந்து பின்யாங்கிற வந்து இவங்க எல்லாத்தோட கொஞ்சம் ஓல்டர் கேர்ள், வயசில் மூத்தவன். உஷாஸ் ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர். பின்யா வாஸ் உஷாஸ் ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர். வாஸ் ஹேண்டிலிங் them the class one at a time. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? they are struggle to try the cloths. சரி, அந்த கிளாத் எல்லாம் காய போடுறதுக்கு 3 பேருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வாட் இஸ் த ரீசன்? பிகாஸ் த wind blows heavily. Once there was sure everything was on the wall, firmly held down by rocks. They climbed up on the flat stones and sat there for a while in the wind and the sun staring across the field and the ruins of wandered hills. Once they were sure everything was on the wall, firmly held down by rocks, they climbed up on the flat stone and stand there for a while. இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராக் மேலே நிறைய அப்படியே கல்லெல்லாம் கிடக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது மேலெல்லாம் போய் கிளைம் பண்ணி ஏறி போய் உட்காந்துருப்பாங்க. இந்த wind and the sun staring across the field at the ruins of wandered hills. அப்படி உட்காந்துருக்கிறப்ப அவங்க அங்கேருந்து என்னெல்லாம் பார்ப்பாங்கன்னா, இந்த காற்று அடிக்கிறது, சன் வந்து அப்படியே ஃபீல்டு மேலே விழுகிறது, இதெல்லாம் வந்து அவங்க ரசிச்சுட்டு இருப்பாங்க. I must go to the bazaar today. Yes. Climbed on the flat stone and sat there was a while in the wind at the sun staring across the field and the ruins of wandered hills. சரியா, அந்த ஹில்லையும் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த ரூயின்ஸ் ஆனா அழிவு ஏற்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். ஐ மஸ்ட் கோ டு த பசார் டுடே செட் உஷா. உஷா என்னங்கிறான்னா, நான் இன்னைக்கு பசார் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு போகணும். ஏன்னா இவங்கெல்லாம் இருக்கிறது ஹிமாலயன் பகுதியில் மலையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஹில் சைடில் இருக்கிறப்ப அங்கே அவங்களுக்கு வந்து எல்லா பொருட்களையும் வாங்குறதுக்கான வசதி இருக்காது. இஃப் தே நீட் எனி நெசசரி திங்ஸ் தே நீட் டு கோ டு பஸார். அது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கும். அவங்க என்ன பண்ணணும்? தே நீட் டு கோ அண்ட் கலெக்ட் வாட் எவர் தே வாண்ட். சரி, அவங்களுக்கு என்ன தேவையோ அதையே போய் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு வரணும். அப்போ அவங்க எது வாங்குறதுனால பஸாருக்கு தான் போக முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 10 டேஸ்க்கு ஒரு தடவை, வீக்லிஸ் ஒரு தடவை அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி அவங்க போய் வாங்கிட்டு வருவாங்க. I wish I could come too, said Binya, but I have to help with the cows and the housework. Mother isn't well. அப்போ உஷா சொல்கிறப்ப பின்னியா என்ன சொல்கிறா? ஐயோ, நான் கூட தான் வர வேண்டியதாக இருக்குது. பட் ஐ ஹாவ் டு ஹெல்ப் வித் கவ். அவங்க வந்து அவங்க வீட்டில் கவுஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. மை மதர் இஸ் நாட் வெல். ஹூ செட் திஸ்? பின்யா அப்படின்னு சொல்கிறா. உஷா செட் ஐ கோ டு பஸார். நான் மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே பின்யா ஐ எம் ஆல்சோ நீட் டு கம், பட் நவ் மை மதர் நாட் வெல். ஐ நீட் டு ஹெல்ப் மை மதர். I can come, said Suresh. He was always ready to visit the bazaar, which was 3 miles away on the other side of Wanted Hill. இப்போ வாட் சுரேஷ் செட் ஐ கேன் கம், நான் வரேங்க்கா அப்படின்னு சொல்கிறா. இவன் எப்போவுமே பஸாருக்கு போகிறேன்னா ஹி ஆல்வேஸ் ரெடி டு விசிட் த பஸார் விச் வாஸ் 3 miles on the other side of Wanted Hills. இவங்க இருக்கிற பகுதியில் இருந்து அடுத்த சைடில் ஒரு 3 kilometers அவங்க என்ன பண்ணுவாங்க? தே நீட் டு ட்ராவல் எப்படி பண்ணுவாங்க? தே ஹாவ் நோ வெஹிக்கல்ஸ், ஒன்லி 5 foot. தே வாக் பண்ணி தான் அவங்க போகணும். No, you can't, said Usha. You must help grandfather chop wood. You don't come. நீ இங்கே வீட்லேயே இரு. You help to grandfather to cut the wood. wood எல்லாம் கட் பண்ணுறதுக்கு you should stay here and help to grandpa. Who said this? Usha said to Suresh. Their father was in the army, posted in a distant part of the country, and Suresh and his grandfather were the only men in the house. Suresh was 8, choppy and almond-eyed. அவங்க அப்பா வந்து ஆர்மியில் ஒரு போஸ்ட் கிடச்சி ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு. ஸோ தே ஆர் ஸ்டேட் வித் தேர் கிராண்ட்ஃபாதர். இந்த வீட்டில் இருக்கிற 2 ஜென்ஸ் யார்னா, ஒன்று கிராண்ட்ஃபாதர் அண்ட் சுரேஷ். சுரேஷ் வாஸ் 8 years ஓல்ட். நல்லா சப்பியா, நல்லா கண்ணெல்லாம் அழகாக இருக்கு அவனுக்கு.
Won't you be afraid to come back alone? He asked. Why should I be afraid? There are ghosts on the hill. I know, but I will be back before it gets dark. Ghosts don't appear during the day. Now what Usha said, said to her brother, you don't come with me to bazaar, you stay here and help to your grandfather. அப்படின்னு உஷா சொன்ன உடனே சுரேஷ் என்ன கேட்குறா, யூ won't be afraid to come back alone? திரும்ப வரக்கு உனக்கு பயமாக இருக்காதா? அப்போ உஷா கேட்குறா, why should I be afraid? நான் எதுக்கு பயப்படணும்? There are goats on the hill. Goats அப்படின்னா என்னது? Ghost அப்படின்னா என்னது? Ghostனா பேய்னு அர்த்தம். பேயெல்லாம் இருக்குதே, நீ பயப்பட மாட்டியா அப்படின்னு who asked? சுரேஷ். உடனே உஷா சொல்கிறா, நோ ஐ எம் நாட் அஃப்ரைட். கோஸ்டெல்லாம் எப்போ வரும்? டே டைமில் வராது, நைட்டு தான் வரும். நான் குயிக்காக நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், டார்க் ஆகாதுக்கு முன்னாடி நான் வீடு திரும்பிக்கிறேன்னு உஷா சொல்கிறான். ஆர் தேர் மெனி கோஸ்ட் இன் த ரூயின்ஸ் ஆஸ்க்டு பின்யாம். இங்கே நிறைய கோஸ்ட் இருக்குதா அப்படின்னு பின்யா கேட்குறேன். அந்த ரூயின்ஸ்னால் அந்த அழிஞ்சு போன இடம், அந்த செட்டில்மெண்ட் இருந்து அழிஞ்சு போன இடம். Grandfather says so. He says that many years ago, over 100 years ago, English people lived on the hill. But it was a bad spot, always getting struck by lightning, and they had to move to the next range and built another place. இப்போ கிராண்ட்ஃபாதர் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப கிராண்ட்ஃபாதர் சொல்கிறார், இது இப்போத்த கதையில் 100 இயர்ஸ்க்கு முன்னாடியே இங்கிலீஷ் பீப்புள் இங்கே இருந்தாங்க. ஆனால் இந்த எப்போ பாரு இந்த லைட்டனிங்னு என்னது, மின்னல் இடி இதை மாதிரி ஏதோ ஒரு காரணனால அந்த இடம் தொடர்ந்து அழிஞ்சிக்கிட்டே இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அந்த இடத்த விட்டு வேறு ரேஞ்சுனா ஒரு மலைத்தொடருக்கே போய் செட்டில் ஆனாங்கன்னு சொல்கிறாரு. ஹூ செட் திஸ்? கிராண்ட்ஃபாதர். பட் இஃப் தே வெண்ட் அவே வை ஷுட் தேர் பி எனி கோஸ்ட்? ஆமாம், அவங்க இங்கிருந்து அங்கே போனாங்கல்ல, ஏன் அங்கே கோஸ்ட் இருக்காதா? கோஸ்ட்டுங்கிறது வந்து ஒரே இடத்துல இருக்கணும் நல்லா இல்லையில, அது எங்கே வேணாலும் போகலாம் இல்லையா? அதனால் அவன் கேட்குறான், ஏன் இங்கிருந்து அங்கே போனாங்களே அங்கே கோஸ்ட் வராதா? ஹூ ஆஸ்க்டு திஸ்? சுரேஷ் ஆஸ்க்டு திஸ் கொஸ்டின் டு ஹிஸ் கிராண்ட்பா. அவங்ககிட்ட கேட்குறாங்க. பட் இஃப் வெண்ட் அவே வி ஷுட் தேர் பெனி கோஸ்ட், அங்கே போனால் இருக்காதா அப்படின்னு கேட்குறான். பிகாஸ் கிராண்ட்ஃபாதர் சேஸ் during a terrible storm one of the houses was hit by lightning and everyone in it was killed. Everyone including the children. இருந்தால் கூட ரொம்ப ஒரு டைம் ஸ்ட்ரோம் அப்படின்னு என்னது, ரொம்ப காற்று, சரி புயல் காற்று வந்து டெரிபிள்னால் ரொம்ப கொடூரமான காற்று வந்து லைட்டனிங் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு வீட்டை அட்டாக் பண்ணுச்சு. அப்போ அந்த வீட்டிலேருந்து எல்லாரும் இறந்துட்டாங்க, இன்க்ளூடிங்க சில்ட்ரன். அதில் ஒரு குழந்தையும் இறந்துருச்சு. வேர் தேர் மெனி சில்ட்ரன் அப்படின்னு இந்த குழந்தைங்களாம் கேட்குறாங்க. என்கிட்ட ஒரு குழந்தை தான் இருந்துச்சு, இல்லை நிறையா குழந்தை இறந்துட்டாங்களா அந்த இதுலேன்னு கேட்குறாங்க. There were 2 of them, a brother and a sister. Grandfather says he has been seen many times. When he has passed through the ruins late night, he has seen them playing in moonlight. அப்போ அந்த வீடு இடிஞ்சு இப்போ அதெல்லாம் செட்டில்மெண்ட்லாம் இருக்கிற இடத்துக்கு போனாவே அவங்களுக்கு என்னென்னா இந்த கோஸ்டினுடைய இதெல்லாம் வந்து அங்கே தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க, அந்த இடத்துல தான். இப்போவுமே நம்ம போகிறப்ப என்னாகும், வி கேன் ஹியர் பிளேயிங் மூன்லைட்டில் அந்த பையன் விளையாடுற மாதிரியெல்லாம் நம்ம கேட்கலாம், அந்த சவுண்டு நம்மளுக்கு கேட்கும் அப்படின்னு. ஹூ செட் திஸ்? கிராண்ட்ஃபாதர் செட் டு த சில்ட்ரன். வாஸ்ன்ட் ஹீ ஃப்ரைட்டன்ட்? ஓ நம்மளை பயமுறுத்துவாங்களா? நோ, ஓல்டு பீப்புள் டோன்ட் மைண்ட் சீயிங் கோஸ்ட். ஓல்டு பீப்புள் வயசானவங்களுக்கெல்லாம் என்ன அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. தே டோன்ட் அஃப்ரைட் அபவுட் த கோஸ்ட். அவங்களுக்கு கோஸ்ட்டை பற்றி எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அபவுட் த கிராண்ட்ஃபாதர். அவங்க காலத்தில் நடந்த அந்த கோஸ்ட்டு எதனால் வந்துச்சு, அந்த பயம் இன்னும் இருக்குது அப்படின்னு ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் எக்ஸ்பிளைன்ட் அபவுட் த
கோஸ்ட் அவங்க சொல்லிகிட்டே வர்றாரு அவங்க தாத்தா. ஓகே சில்ட்ரன், next remaining we will learn in our next class. Okay, thank you children. You should read the lesson. Okay, 1 or 2 time you should read. Given exercise you should do yourself. Okay, thank you students.